ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளவுஸை வந்து இது மாதிரி தனித்தனியாக பார்ட்டாக ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கணும். அதுக்கப்புறமா பேக் பார்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணலாம். இப்போது அர்க்காட் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம பிரித்து எடுத்து ஒரு 2 ஃபோல்டிங்காக மடித்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கணும். எப்போவுமே வந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணி தான் நம்ம அர்க்காட் போடணும். ஏன்னா பேக் சைடு முதுகு பக்கமாக வந்து இந்த பட்டி வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கணுன்னா ஒரு 2 இன்ச்சு வச்சு நீங்கள் தையல் போடுங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ப்ளவுஸு பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும், நம்மளுக்கும் ஸ்டிஃபாக இருக்கும். இப்போ பேக் பார்ட்டு முடிஞ்சிச்சு. அடுத்தது ஃப்ரண்ட்டு பார்ட் எடுத்து தைக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டு எடுத்துக்கோங்க. நான் இதெல்லாம் தனித்தனி வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கிறேன். எப்படி மார்க் பண்ணணும், எப்படி வந்து தைக்கணுன்றதெல்லாம் போட்டிருக்கிறேன். நீங்கள் அதை வச்சு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இப்போ பாதி மடித்து இங்கே வந்து வி ஷேப்பில் வந்து நம்ம வந்து ஒரு அளவு ப்ளவுஸில் நம்ம எவ்வளோ நம்ம மார்க் பண்ணுறோமோ ஹைட்டு சைடு இதெல்லாம் அந்த அளவுக்கு மார்க் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து 1/4 இன்ச்சு கொக்கி பட்டியாண்ட 1/4 இன்ச்சு பண்ணணும். அதுக்கப்புறமா வி ஷேப்பாண்ட வந்து அங்கே ஒரு 1.5 இன்ச்சு தள்ளி அது ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு நம்ம தையல் போட்டு எடுத்துடலாம். இப்போ கப் ஷேப் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அடுத்த பக்கமும் அதே போல் நம்ம பாதியாக மடித்து அந்த வி ஷேப் வந்து தைச்சி எடுத்துடலாம். எப்போவுமே வந்து ரொம்ப குண்டாக இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு வந்து நல்லா அதை வந்து பெருசாக ஒரு 3 இன்ச்சு அளவு கூட நீங்கள் வந்து அதை பிடிச்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த செஸ்ட்டெலாம் நம்மளுக்கு நிறைய துணி கிடைக்கும். அங்கே கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு 1.5 இன்ச்சு 1 இன்ச்சு கூட நீங்கள் பிடிச்சி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், கப் ஷேப் ரெடி ஆன பிறகு இப்போது அடுத்தது நம்ம கை தைக்கலாம். கை அதே போல் அர்க்காட் போட்டு வச்சுருக்கோம். அதை அப்படியே 2 ஃபோல்டிங் மடித்து இப்போது இடுப்புக்கு எப்படி நம்ம தைச்சோம் இல்லையா பேக் பார்ட்டு, அதே போல் கையும் வந்து நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பெரிய தையல் போட்டுருங்க சென்டரில். அது வந்து நம்ம பிரித்து எடுத்துடலாம். ஏன்னா எம்மிங் பண்ண போகிறோம் இல்லையா, இதை நீங்கள் சென்டரில் பெரிய தையல் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எம்மிங் பண்ணிங்கன்னா அந்த நீட்டாக வந்து மாறாமல் இருக்கும். ஈடு கம்மியோ ஜாஸ்தி அப்படி இல்லாமல் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அந்த பட்டியும் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்படி நீங்கள் தைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து இந்த குடஞ்சி வெட்டும் இல்லையா ஃப்ரண்ட்டில், அதை வெட்டணும். சில பேர் ஸ்டார்டிங்லேயே வந்து அதை வெட்டுவாங்க. அப்படி வெட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும். இப்போ ஒரு பீஸ் இப்படி தைச்சிட்டு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு குடஞ்சி இப்படி கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு அடுத்த கை பீஸை வந்து இது மேலே போடணும். நம்ம தைச்சி வச்சோம் இல்லையா, போட்டு ஈக்குவலாக வச்சு இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது அதெல்லாம் வந்து நம்ம கரெக்ட் பண்ணி கட் பண்ணிடலாம். இப்போ அந்த குடஞ்சி வெட்டின பகுதியும் அதே போல் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஷேப்லாம் மாறாமல் அழகாக உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இப்படி தான் வந்து நீங்கள் கையை வந்து தைச்சி எடுக்கணும். அடுத்தது இந்த பட்டி வந்து உள்ளே வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்து வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி வந்து பட்டி வந்து ரெடி பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் கிராஸ் பாருங்கள், அது இப்படி இழுத்தா உங்களுக்கு கிராஸாக போகணும். அப்படி வந்து நீங்கள் கிளாத்தை போட்டு இது மாதிரி கிராஸாக கட் பண்ணி எடுத்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது வந்து நீங்கள் பைப்பிங்கும் தைச்சிக்கலாம், எம்மிங்கும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டபுள் ஸ்டிச்சும் வந்து எல்லோரும் போடுறாங்க. அது வந்து ஷேப்பு வந்து அழகாக இருக்குன்ட்டு சொல்கிறாங்க. அப்படி வந்து 3 விதமாக வந்து நம்ம கழுத்துக்கு வந்து நம்ம ரெடி பண்ணலாம். அதிகமாக வந்து பைப்பிங் வந்து ரொம்ப விரும்பி போடுவாங்க. சில பேர் நல்லா உருட்டு பைப்பிங் போடுவாங்க. அதுக்குள்ளே வந்து நாட்டு வச்சு அது மாதிரி வந்து ரோப்லாம் வச்சு வந்து ஸ்டிச் பண்ணி போடுவாங்க, அழகாக இருக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ இதில் வந்து நான் உங்களுக்கு வீடியோ வந்து 2 விதமாக உங்களுக்கு போட்டிருக்கேன் பைப்பிங்கு. அதாவது இப்படி நம்ம தைச்சிட்டு ரிப்பன் போல் இப்படி தைச்சிட்டு இப்போ இந்த இடத்த என்ன பண்ணோம், அப்படியே டபுளாக மடித்து அப்படியே வந்து நம்ம என்ன பண்ணோம் தேய்ச்சி விட்டு இது வந்து ப்ளவுஸில் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். அதே போல் ஒரு பக்கம் மடித்து தையல் போட்டு ஆப்போசிட் சைடு கூட நீங்கள் ப்ளவுஸ் மேலே வச்சு தைச்சி அப்படியே திருப்பி நீங்கள் பைப்பிங்